இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய வெளிச்சம், அவருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஆவியானவராய் கர்த்தராய் இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் அவர் ரட்சித்து தன்னுடைய ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறாரோ, இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் சொல்றார், எழும்பி பிரகாசிங்க. பிரகாசிங்கன்னா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய நாம் எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்ததுன்றார். அவர் வெளிச்சம் நமக்குள் வரும்பொழுது அவருடைய மகிமையும் நமக்குள்ளாக நிறைந்திருக்குமா? அப்படி நாம் கர்த்தரின் வெளிச்சத்துல காணப்படுகிற நாம் அவர் மகிமை நிறைந்த இருக்கிறவர்களாக நம்மை பார்த்து இன்னைக்கு சொல்றார், இதோ பூமியை காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஏன்னா வரப்போகிற காலங்கள் அந்தி கிறிஸ்து கரத்துல ஒப்பு கொடுக்க போகுது இல்லையா இந்த உலகம். அப்போ படப்போகிற அந்த பாடுகளுக்கு தேவன் இன்னைக்கு என்ன சொல்றார் பாருங்க, பூமியை காரிருள் மூடும், ஆனா அவருடைய வெளிச்சம் யாருடைய இருதயத்துல காணப்படுகிறதோ, கர்த்தருடைய ஜீவன் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்து யாரோடெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் இன்னைக்கு சொல்றாரு, இருள் பூமியை மூடலாம், காரிருள் பூமியை ஜனங்களையும் மூடலாம், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார், அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும்னு சொல்றாரு. இன்னைக்கு விசுவாசிக்கிற இந்த செய்தியை கேட்கிற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை இது. நாம் இன்னைக்கு எழும்பி பிரகாசித்த அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் காணப்படணும். உன் வெளிச்சத்தின் இடத்தின் என்று அடுத்த வசனம் பாருங்க, ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தில், ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் மகிமை நம் கூட இருக்கும்போது நம்மை தேடி யாரெல்லாம் வருவாங்களாம்? ராஜாக்கள் கூட நடந்து வருவார்கள். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல இருக்கு, அவர் மகிமை நம்ம மேல தங்க வைத்திருக்கிறாரு. அதான் உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திலே ராஜாக்களும் வருவார்கள். எல்லா புறஜாதி மக்களும் ராஜாக்களும் கூட நம்மை தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கிற தேவன் மகிமையின் தேவன், அவர் மாட்சிமை வல்லமையும் நிறைந்தவரா இருக்கிறாரு. அப்போ உங்களை மகிமைப்படுத்துகிற தேவன் மூலமா நீங்க சுற்றிலும் உங்கள் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் உன்னிடத்துக்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்படி தேவன் உங்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணும் பொழுது தூர தேசத்துல இருக்கிற உன் பிள்ளைகளை கூட நான் உன்னை அருகிலே வளர்க்க கொண்டு வருவேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்றத பாக்குறோம். அதான் இன்னைக்கு தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ள காணப்படுதான்ட்டு ஒரு விஷயம் நாம இந்த வசனத்தின் மூலம் தியானிக்கும் போது ஒவ்வொருவரும் நாம உணர்ந்து அறிந்து கொள்ளலாம். எபேசியர் 5:14 பாருங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்னு சொல்றார். முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோமா? அந்தகாரத்திலே நாம் கிடந்தோம், பாவ இருளிலே விழுந்து போய் கிடந்தோம். அப்போ விழுந்து போன நம்மை, பாவத்திலே விழுந்து போன நம்மை மீட்கதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்தார் இல்லையா? கர்த்தருடைய வெளிச்சத்தினால இன்னைக்கு நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா? அவருடைய வசனம் நமக்குள்ளா இருக்கு, அவர் வார்த்தை ஜீவனாய் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிறதுனால நாம் இன்னைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளா காணப்படுகிறோம். ஏசாயா 52:1-2 வசனத்துல பாருங்க, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்து கொள்னு சொல்றாரு. இன்னைக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற நம்மை தேவன் பலப்படுத்துகிற விதமா இந்த வார்த்தையை சொல்றத பாக்குறோம். எழும்புங்க, உங்க வல்லமையை தரித்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் இல்லையா? பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்திலே வருவதில்லை. ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? நீதியின் வஸ்திரம் தரித்தவர்களா நாம் இருக்கிறோம். அவர் நீதி நமக்குள்ளாக கடந்து வருது இல்லையா? அப்ப இனி உன் வழியாய் விருத்த சேதனம் உள்ளவன் வரமாட்டான்னு சொல்றாரு. அசுத்தன் உன் வழியா இனி வருவதில்லைன்னு நமக்கு இன்னைக்கு வாக்கு பண்றாரு. இன்னைக்கு நமக்கு விரோதமாய் அப்படிப்பட்டவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவங்களும் அசுத்தர்களும் நம்ம இடத்துல இனி வரமாட்டாங்கன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்றாரு. உன் தூசியை உதறி விட்டு எழுந்திரு எருசலேமே, நீ வீற்றிரு,
சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உனக்கு நீயே போட்டுக்கொண்ட கட்டுகள், உன்னை வெளியே வரவிடாதபடிக்கு தடைப்பட்டு வைத்திருக்கிற அத்தகைய கட்டுகள், நுகத்தை, அந்நிய நுகத்தை இன்றைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவனுடைய வல்லமை, அவர் மகத்துவத்தையும், அவர் நமக்காக வந்து பிறந்த அந்த சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறவர்களா இன்னைக்கு நாம் சிறைப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு சீயோன் குமாரத்தையும் பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு உன் கட்டுகளை நீ அவிழ்த்து விடுன்னு. ஏசாயா 60:19-20 பாருங்க, இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அப்போ இனி நமக்கு இந்த சூரியனோ இந்த சந்திரன் கொடுக்கிற வெளிச்சமோ கிடையாது. கர்த்தர் தான் நமக்கு நித்திய வெளிச்சத்தை தரப்போறாரு. அவருடைய மகிமை நம்மோடு கூட இருக்க போகிறது. மகிமையின் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறாரு. 20வது வசனத்துல பாருங்க, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதோ இந்த 2022ஆம் ஆண்டு கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இந்த வருஷம் முடிய போகுது. எத்தனை துன்பம் துயரம் நம்ம இந்த வருஷத்துல கடந்து வந்திருந்தாலும், எத்தனை பாடுகள் பலவீனங்கள் போராட்டங்கள்ல நம்ம கடந்து வந்தாலும், இந்த நாள்ல நமக்கு வாக்கு பண்ணுகிறார், கர்த்தருடைய நித்திய வெளிச்சம் நமக்கு பிரகாசிக்கும். நம்ம துக்க நாட்கள் இந்த வருடத்தோடு முடிய போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். கேட்கிற ஒவ்வொருவரும் இதற்கு ஆமேன் என்று சொல்லுங்க. உங்க துக்க நாட்கள் இந்த வருஷத்தோடு தேவன் முடித்து போட போகிறார். யோவான் 8:12 பாருங்க, இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்றாரு. அப்ப எப்ப அந்த நித்திய வெளிச்சம், அந்த ஒளி உங்களுக்குள் பிரகாசிக்கும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது அப்ப அந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ளாக பிரகாசிக்கும். யோவான் 12:46 சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளிலே இராதபடிக்கு நான் உலகத்திலே ஒளியாக வந்தேன்னு சொல்றாரு. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து தான் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போகும் வழியா இருக்கிறார். நம் இருதரத்தாருக்கும் நடுவே இருந்த தடுப்பு சுவரை இன்னைக்கு உடைத்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் இல்லையா? அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது இருளிலே நாம் இராதபடிக்கு தேவன் நம்மை ஒளியிலே வைப்பேன்னு சொல்றாரு. அவர் ஒளியாக நமக்காக வந்தார்னு இன்னைக்கு யோவான் 3:21 சொல்லப்பட்டது போல, சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகளை தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திலே வருகிறான். சத்தியத்தின்படி இன்னைக்கு வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, எப்படி நாம் நீதியா நடக்கணும், உண்மை உத்தமமா நடக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், அவர் கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்கணும், அவர் வேத வசனத்தை தியானித்து அந்த வார்த்தை நமக்குள்ளாக கிரியை செய்யணும். அது நம் இருதய பலகையில நாம் எழுதி நடக்கும் பொழுது தேவன் இன்னைக்கு நமக்கும் அந்த கிரியைகளை, அதாவது அவர் சொல்லுகிற காரியங்கள் அது நம்ம கிரியையா செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும். ஆவியின் கனி வரங்கள் நமக்குள்ளாக செயல்படணும். அந்த கனிகளை கிரியைகளாக நம்ம மாற்றி தேவனுக்கு பலனுள்ள கனிகளை நாமும் கொடுக்கும் பொழுது தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்மையும் எழும்பி பிரகாசிக்க வைப்பார். அவருடைய ஒளி நமக்குள் வந்து அவருடைய மகிமை நமக்குள் உதிக்கும், நிச்சயமாய் உதிக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிப்போம். ஆமேன்.